நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இந்த வாரம் நிஃப்டி எப்படி போச்சு அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லைங்க. ஜஸ்ட் 75 பாயிண்ட் 0.32 அவ்வளோதான். எங்கே நின்றுச்சோ எங்கே ஆரம்பிச்சோ அங்கேயே வந்து நின்றுருக்கு. வீக்கில் ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை வீக்லி. அண்ட் பெருசாக குளோபலியும் பெரிய சேஞ்சஸ் இல்லைங்க. அந்த வார் இப்போதைக்கு ஒரு பீஸ் டீல் வர்ற மாதிரி தோணுது. பட் அது நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இந்த மேக்ரோவாக இருக்கட்டும் இல்லாட்ட மைனர் மேஜர் இஷ்யூ எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்க. ஒன்லி மார்க்கெட்டை மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதனால தான் இந்த மாதிரி வார் நியூஸ் இந்த மாதிரி நியூஸ்லாம் எதுவும் கொண்டு வரதில்லை. நமக்கு தேவையான நியூஸ் எனக்கு தெரிஞ்ச நியூஸை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிசஸ் வழியாக பார்த்தீங்கன்னா எது வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னா ஃபோக்கஸ்ட் ஐடிங்க. ஸோ ஐடி செக்டர் நல்லா பண்ணுச்சு. நிஃப்டி ஐடி கிட்டத்தட்ட 4.31, மிட் கேப் மிட் அண்ட் ஸ்மால் கேப் 4.67ங்க. அப்புறம் பிஎஸ்சிடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. மீடியா அப்புறம் ரியாலிட்டி எதுவுமே நல்லா பண்ணலங்க. இதுதான் இண்டிசஸ் வைஸ். அப்புறம் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தான் ஐடி நல்லா பண்ணியிருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்புறம் ஜெனரல் இண்டஸ்ட்ரி டெலிகாம் இது நல்லா பண்ணியிருக்கு. எது நல்லா பண்ணலாம் அகெயின் மீடியா மெட்டல் அண்ட் மைனிங் இதெல்லாம் நல்லாவே பண்ணலாங்க. எஃப்எம்சிஜி நல்லா பண்ணல. இண்டஸ்ட்ரீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்டு ஃபர்னிச்சர் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்குங்க. அண்டு காப்பர் நல்லா பண்ணல. ஸோ காப்பர் பயங்கரமாக ஏறிட்டு இருந்துச்சு. இந்த வீக்கில் காப்பர் கொஞ்சம் அடிவே இருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த வீக்கில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள். அண்ட் நிஃப்டியோட சப்போர்ட் அதெல்லாம் பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் சுற்றிட்டு இருக்குங்க. இப்போ 23,719 இருக்குது. 25,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, 23,800 அப்புறம் 24,000 பயங்கரமான ரெசிஸ்டன்ஸுங்க. ஸோ அதை நோக்கி தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சில நியூஸ் இருக்குது, அதை ஒன்று பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூஸ் தாங்க. ஆர்பிஐ வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.87 லட்சம் கோடி டு இந்தியா கவர்மெண்ட்டுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்கார்டுங்க. ஆக்சுவலாக ஃபினான்சியர் 24ல் 2.11 லட்சம் கோடி, ஃபினான்சியர் 25ல் 2.69 லட்சம் கோடி, இப்போ ஃபினான்சியர் 26ல் 2.87 லட்சம் கோடிங்க. கிட்டத்தட்ட 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2017 பார்த்தீங்கன்னா வெறும் 30,659 கோடி தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் ஆகல, 9 வருஷத்தில் 9x க்ரோத்துங்க. பயங்கரமாக ஏறி இருக்கு. ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் டெஃபிட் டார்கெட் வந்து நம்மளோட டார்கெட் வந்து எவ்வளோ வச்சிருக்கோம்னா 3.16 லட்சம் கோடி தான் வச்சிருக்கோம். ஸோ ஆர்பிஐ மட்டுமே 2.8 லட்சம், கிட்டத்தட்ட 90% ஆர்பிஐ கொடுத்துருச்சு. ஸோ நமக்கு ஃபிசிக்கல் டெபாசிட் வராது. ஒரு ஃபிசிக்கல் விண்ட்ஃபாலும் நமக்கு வந்து அதனால குறைச்சிடலாம். ஐ மீன் கவர்மெண்ட் வந்து எதுவும் பாரோ பண்ண வேண்டாம். அப்புறம் G6 சப்ளை எதுவும் குறையுங்க. அந்த வெஸ்ட் ஆசியாவோட கான்ஃப்ளிக்ட் நம்மளால கொஞ்சம் பேர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு இவ்வளோ அதிகமாச்சு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷன் நிறைய வந்திருக்கு நமக்கு. அதாவது குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவல்வ் ஆயிருக்கு. அப்புறம் ஆர்பிஐ ஃபோரஸ் ரிவர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்பிஐ ஹோல்ட் பண்ண G6 ஃபாரின் பாண்ட் சீல்டு இதில் எல்லாமே நிறைய வந்திருக்கு. பேலன்ஸ் ஷீட் க்ரோத் தான் இருக்குது. ஆர்பிஐ வந்து பேலன்ஸ் ஷீட் 20.61%ங்க எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கிராஸ் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26.42 க்ரோத் ஆயிருக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நல்ல நமக்கு ரெவன்யூ சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இது இந்தியாவுக்கு ஒரு வகையில் நல்லதாங்க. ஸோ இது நம்மளோட மார்க்கெட்டுக்கும் நல்லது, ஜென்ரிக் இருக்க பீப்புளுக்கும் நல்லது. இந்த பணத்தை எடுத்து அவங்க ஒழுங்காக மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலே போதும். பட் அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் எல்ஏஎஸ் ரிசல்ட் வந்துருக்கு. கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் மட்டும் 23% அதிகமாக இருக்குது. அதாவது இந்த ரிசல்ட் எல்லாமே ரெக்கார்டு. அதாவது ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட் 57,453 கோடி. ஹையஸ்ட் எவர் ப்ரீமியம் இன்கம் 5,37,664 கோடி. இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் ஹையஸ்ட் எவர் 1,09,211 கோடிங்க. ஏயு மட்டும் பார்த்தீங்கன்னா 57.3 லட்சம் கோடி வச்சிருக்காங்க. 5% க்ரோத்தில் இருக்கு. நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 13,000 கோடி கிட்டத்தட்ட வந்திருக்குங்க. பயங்கரமாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பெர் ஷேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து போனஸ் 1:1 இஷ்யூ வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக போனஸ் இஷ்யூ கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பேலன்ஸ் ஷீட் வச்சிருக்குன்னு அர்த்தவங்க. ஸோ போனஸ் இஷ்யூ கொடுக்குற ஸ்டாக்கை எப்பவும் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இவங்க நல்ல பேலன்ஸ் ஷீட் வச்சிருப்பாங்க, நம்ம அதில் ஒன்றும் குறைச்சிக்க வேண்டாம். ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வருது அப்படின்ட்டு. பிஎம் இந்தியா ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து என்ன ஒரு அமெரிக்கா கம்பெனிங்க, இந்தியா லிஸ்ட்டாக இருக்குது. சயின்ஸ் பேஸ்ட் டெக்னாலஜி கம்பெனி. இந்த சேஃப்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 215 கோடிங்க. போன வருஷத்தை விட 201% அதிகம். போன முறை ஒரு 71 கோடி தான், இந்த மாதிரி 215 கோடி. அதே மாதிரி Q4 ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா
1319 கோடிங்க. ஸோ இப்போ இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து 16.77%. ஃபுல் இயருக்கான க்ரோத் வந்து 522 கோடி 9.7%. ஸோ டோட்டல் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5089 கோடின்னு சொல்கிறாங்க. அது ஒரு 15% வந்து க்ரோத் ஆயிருக்கு உங்களுக்கு. அண்ட் இதில் முக்கியமான விஷயம்னா இவங்க டிவிடெண்ட் மட்டும் 506 ரூபா சொல்கிறாங்க ஒரு ஷேர். யாருமே ஷேரை பார்த்துடாதீங்க, அது கடைசியாக பாருங்க நான் சொன்னதுக்கப்புறம். இதோட ஃபைனல் டிவிடெண்ட் வந்து 160, ஸ்பெஷல் டிவிடெண்ட் 346, டோட்டலாக வந்து 500 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மொத்த டிவிடெண்ட் பேட் வந்து 570 கோடி. ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 17, 2026ங்க. உங்களோட செக்மெண்ட் விசிட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். டிரான்ஸ்போர்ட் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து 1954 கோடி. சேஃப்டி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 506 கோடி. ஸ்பெஷல் டிவிடெண்ட் இருக்கனால கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுது. பட் இந்த ஷேரோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 33,315 ரூபாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஒரு 506 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர்கன் ஸ்டான்லி வந்து டைட்டனோட டார்கெட் வந்து 5182 ரூபாய்க்கு வந்து உயர்த்திருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5102 ரூபான்னு வச்சுருந்தாங்க, இப்போ 182 வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த ரீட்டைல் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜியோ குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்தியாவில் வந்து இந்த கோல்டு ரேட்டை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இந்த இம்போர்ட் நிறைய போட்டதுனால டைட்டன்ஸ் பயங்கரமாக வளரும் அப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தனிஷ்க் இருக்குல்ல, அது வந்து ரெவன்யூ மட்டும் 33,000 கோடி. ஸோ 75% வருது இந்தியாவில் வந்து. அது போக அவங்க வாட்சஸ் வேரியபிள் பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட் வச்சிருக்காங்க. ஃபாஸ்டாக், சொனோடா, டைட்டன். ஐவேரில் டைட்டன் ஐ ப்ளஸ் வச்சிருக்காங்க, 700 ஸ்டோர் வச்சிருக்காங்க, அப்புறம் கார்ட்லன்ஸ் வச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் யூஎஸ் சிங்கப்பூர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு இது வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மார்க்கெட்டை வந்து உயர்த்திருக்காங்க. ஸோ மோர்கன் ஸ்டான்லி வந்து 518 சொல்கிறாங்க. கோல்டன் ஷேஷ் வந்து 4075 சொல்கிறாங்க. எம்கே குளோபல் 4200, ஜெஃப்ரி வந்து 3600ங்க. கரண்டாக பார்த்தீங்கன்னா 3300 to 3500 தான் சுற்றிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஐடிசி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஐடிசி ஏன் எடுத்து இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசியோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட 2020 இது வரைக்கும் 90 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஐடிசி. அதோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 2021 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 2020க்கு போவோமே. ஸோ 2020 அதோட ரேட்டு அது வந்து கோவிட்னால 180, கிட்டத்தட்ட 180ன்னு வச்சுப்போமே, இல்லை 200 கூட வச்சுக்கலாங்க. இன்னைக்கு அது 300ல இருக்குங்க. 100 ரூபா உயர்ந்திருக்கு. ஓகேங்களா, 5 வருஷத்துல. ஸோ 5 வருஷத்துல பேங்க் வட்டியை 7% போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 100 ரூபா போட்டீங்கன்னா 35 ரூபா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டே அதை விட அதிகமாக கொடுக்குறாங்க. அதனால 90 ரூபா உங்களுக்கு ரிட்டர்னே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 100 ரூபீட் அப்ரிஷியேட் ஆயிருக்கு நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் பேண்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவிட்டி சொல்கிறாங்க. சிகரெட்டோட எபிட்டா 7% இருக்குது. எஃப்எம்சியோட க்ரோத் பயங்கரமாக இருக்குது. ப்ராஃபிட் 51% இருக்குது. பேப்பர் செக்மெண்ட் 21%. டிவிடெண்ட் 2.5. இதெல்லாம் நம்ம அதை ரிசல்ட்லேயே பார்த்தோம். ஐடிசி ஓட்டு டிமேஜ் பண்ண லாங் டேர்ம்ல ஒரு நல்ல டர்ன் தான் வருங்கிறாங்க. அக்ரி பிசினஸ் நல்லா வந்துட்டு இருக்கு. பட் நெகட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா இப்போ சிகரெட்ல நிறைய இம்போர்ட் டியூட்டி போட்டாங்க, அது குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெவன்யூ பிலோ எஸ்டிமேஷன்ல வரதான் வாய்ப்பு இருக்கு. இந்த வாரனால அக்ரி பிசினஸ் பயப்படுது. அப்புறம் இஎஸ்டி வந்து கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பை அண்ட் ஹோல்ட் சொல்றாங்க. இதோட ரேட் 450-500 போகும் அப்படிங்கிறாங்க ஒரு 1 இயர்ல. ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம்சிஜி வேணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக் டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க. மல்டி அசெட் ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து ஒரு போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து மல்டி அசெட் ஃபண்ட் வந்து வாங்கலாம் நம்ம ரீசெண்டாக சொல்லிட்டு இருந்தோம். பட் இது ஒரு ஐசைட்டாக இருந்துச்சு. ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மல்டி அசெட் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3.3லேருந்து 24% வேரி ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணால் எப்போ வாங்கணும் அப்படிங்கிற ரைட் கால் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியுது அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேமஸான மல்டி அசெட் ஃபண்டோட லிஸ்ட் போட்டு அதை ரிட்டர்ன்லாம் போட்டிருக்காங்க. கொட்டாக் மல்டி அசெட் ஃபண்ட் தான் இருக்குல்ல அதிகம் 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது லிஸ்ட்டாக ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் பார்த்தீங்கன்னா 4.9% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 1 இயர்ல இருக்குல்ல, அதான் ஒஸ்ட். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அவங்க கோல்டன் சில்வர் வந்து நிறைய எக்ஸ்போஷர் வச்சிருந்த கம்மி தான் நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் கம்மியாக கொடுத்துருக்காங்களோ அவங்க கம்மியாக வச்சிருக்கனால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி அசெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைவர்சிஃபிகேஷன் நடக்கும். ஆனால் ஃபண்ட் மேனேஜர் வந்து எப்படி எடுத்திருக்காங்க, அவங்க என்ன மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்க பார்த்தா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் வாங்கி வச்சுட்டா எனக்கு ஒரு ரிட்டர்ன் வரும்னு நினச்சினா வராது. ஸோ அந்த ஃபண்ட் ஆஃபீஸரோட ஐடியாலஜி அவங்க எப்போ வாங்குறாங்க இதெல்லாம் பொறுத்தா அது வந்து முன்னப்பின மாறுங்க. இதுதான் நம்ம அதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியாக நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடில்வைஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா ரோலிங் ரிட்டர்ன் அனலிஸ் கொடுக்குறாங்க, போர்ட்ஃபோலியோ ஓவர் வீட் அண்டர் வீட் கொடுக்குறாங்க, கீ ரிட்டர்ன் கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க, எஸ்ஐபி விசஸ் எஸ்ஐபி பிரேக் டவுன் வந்தால் எப்படி வரும் அப்படின்னு கொடுக்குறாங்க, கேபிட்டல் மெயின்டைன் கொடுக்குறாங்க, மோனோபோலி போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க, அப்புறம் நியூ என்ட்ரிஸ் எக்ஸிட் டாப் 5 சேஞ்சஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் பராக்பாரிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பன் யூனிட் ஹோல்டு மீட் வச்சு எனிதிங் அபவுட் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டிஎஸ்பி என்ன பண்ணுறாங்கன்னா நியூ என்ட்ரிஸ் அண்ட் டிகிரிஸ் பொசிஷனை வந்து வீக்லி ஹைலைட் பண்ணுறாங்க. வீக்லி இல்லை ஒரு ஷார்ட் டியூரேஷனாக ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த மாதிரி ஃபேக்ட் ஷீட் வந்து ஒவ்வொரு ஏஎம்சியும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஸ்டாக் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பண்ணுறா இல்லைன்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். இல்லை ரோலிங் ரிட்டர்ன் வச்சு ட்ரெயிலிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரெயிலிங் ரிட்டர்ன் என்ன, ஃபிக்ஸ்டு டேட்டில் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் கொடுத்து லாக் பண்ணிடுவோம். அதாங்க ட்ரெயிலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்குது. ரோலிங் ரிட்டர்னா எல்லா பாசிபிள் வெளியும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது 1 மந்த்தில் 2 மந்த்தில் 5 இயர்ஸில் 10 இயர்ஸில் இந்த மாதிரி பண்ணுறது தான் ரோலிங் ரிட்டர்ன் அப்படிங்கிறது. ஸோ ஃபினான்ஷியல் பிளான் என்ன சொல்கிறாங்க, ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 மந்த்ஸாக ஒரு 5 கீ திங்ஸை நீங்கள் செக் பண்ணணும் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டில். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி சேஞ்ச் ஆயிருக்கா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் கேப் வாங்குறீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ்க்கு ஒரு ஃபிலாசபி வச்சிருக்கோம், அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா என்ன வாங்கிருப்பீங்க, அது சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜேஎம் ஃபினான்ஸ் எடுத்துக்கோங்களேன். முதல்ல நிறைய ஸ்மால் கேப்பில் வச்சுருந்தாங்க, அது வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளெக்ஸி கேப்பாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பயங்கரமாக அடி வாங்கிச்சு மார்க்கெட் இறங்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிலாசபி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டுங்க. இப்போமே அவங்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிறைய லார்ஜ் கேப் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ இது ஃபிலாசபி சேஞ்ச், இது குட்டா பேடா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் கன்சிடர்ஸ் அக்ராஸ் புல் அண்ட் பியர் மார்க்கெட். ஸோ புல் மார்க்கெட்லையும் பியர் மார்க்கெட்லையும் கன்சிடன்ஸாக இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்புறம் லாங் டர்ம் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்புறம் ஃபண்ட் டிசிப்ளினாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 5 இதை பண்ணி வச்சு நீங்கள் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியா வந்து சிப்பில் வந்து ரெசிலன்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி மேட் இன் இந்தியா சிப் கொண்டு வர போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சோஃபார் இப்போ சிப்பில் யார் எதாவது டாமினேட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தாய்வான் 54% இருக்குது டிஎஸ்எம்சி. அப்புறம் சவுத் கொரியா, சைனா, யூஎஸ், இந்தியா, ஜப்பான் 0% ரிலேட்டடாக எதுவுமே நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 12 ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கிட்டத்தட்ட 1.64 ட்ரில்லியனுக்கு, அதாவது 1.6 லட்சம் கோடிக்கு நம்ம வந்து சிப் நம்மளே தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படின்ட்டு. அண்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஏஎஸ்எம்எல் கூட வந்து ஒரு டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோ எல்இடி அதெல்லாம் பண்ண போகிற மாதிரி நிறைய சிப் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.